சொல்லிடுவோமா சக்தி? அது சொன்னா தானே இந்த vlog ஒர்த்து இல்லையா? மெயினா வந்து பேச வேண்டிய ஒரு ஆள் வந்து விஜய் அம்மா. இது நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சிரிப்பும் ஒரு பக்கம் வருது. நாங்க நிறைய நெகட்டிவிட்டி வரும் ஃபேஸ் பண்ண. ஆனா இன்னும் 2 நாள்ல வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்த சப்போர்ட் மெயினா வந்து பேச வேண்டிய ஒரு ஆள் வந்து விஜய் அம்மா. அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம். எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து லிட்டரலாக அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் நடக்கணும், 2 பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நிறைய ஆசை வச்சுருந்தாங்க. அது கண் முன்னாடி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தலைகால் புரியலை. என்ன பண்ணுறது, நல்லபடியாக நடக்கட்டும்ன்ட்டு அவங்களுக்கு சிரிப்பும் ஒரு பக்கம் வருது, அழுகையும் ஒரு பக்கம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. தனாவுமே அழுதுட்டாங்க கோயில் வச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாது. இவங்க சார் ஒரு ஓரமா உட்காந்து அவங்க சித்தப்பாட்ட கேஷுவலா சித்தப்பான்னு பேசி. உண்மையா ஆனால் நான் எமோஷனல் ஆயிடுவேன்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த மாலை மாத்துறப்போ அப்போல்லாம் எனக்கு எமோஷனல் ஆயிருமோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். எப்படியோ தெரியல, அது ஒரு மாதிரி எல்லாருமே நல்ல வைப்பாகவே இருந்தாங்க. முக்கியமாக தனா வீட்டு சைட்லேருந்து வந்தவங்களாம் நிறைய ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்களா. அதில் அந்த இதில் நான் வீட்டில் வச்சு யோசிச்சுட்டு இருந்தேன், மணி ஸ்டேஜில் வச்சு மட்டும் அழுதுறாதரா, எதையும் யோசிச்சிடாதரா அப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போனேன். ஆனால் உண்மையை சொன்னால் அழுக வரல, ஒரு மாதிரி ஃபன்னாக தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஆமாம், கோவிலுக்கு வந்தவங்கள நிறைய பேர் ஐயோ உங்களுக்கு இங்கே தான் என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். ரொம்ப எமோஷ்னலான விஷயம் அதுதான். ஒரு ஃபோட்டோ கூட எங்கள் 2 பேரும் எடுக்கல. ஒரு நிமிஷம் சார். ஆமாம், அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாருல அவர் தான். 3 பேர் 3 ஃபோனை வச்சுட்டு கையில் ஒரு கேமரா 2 ஃபோனை வச்சுருந்தாங்க நின்னாங்க. நான் கூட வளைச்சி நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நாங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் எடிட்டர் வந்து என்னென்ன எடிட்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து போட்டோம். ஒரு ஃபோட்டோ கூட போர்ட்ரைட்டில் நீட்டாக எங்கள் 2 பேரையும் மட்டும் எடுக்கவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு சரி ஓகே இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் ஆளக்கானோம் எங்கன்னு பார்த்தா போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரு, எங்க ராஜேஷ் அத்தான், என்னோட தம்பி, இவங்க எங்க எடிட்டர் அண்ணா சக்தி அண்ணா, சுதாகர் அண்ணா, 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க கால் பண்ணி இப்போ கேட்பாங்க எப்படி திடீர்னு ராஜேஷ் அண்ணா அது அத்தான பண்ணேன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கிறோம். அதெல்லாம் அடுத்த vlogல கண்டிப்பாக சொல்கிறோம். அவசரப்பட்டு இப்போவே கமெண்ட்டில் கொட்டிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் இருக்குது, பயப்படாதீங்க. அதான் அதனால் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி விட்டோம். ஆனால் அதுக்கு வந்த சப்போர்ட் எப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமாக இது பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரீச்சை என் லைஃப்பில் பார்க்கவே இல்லை. 8 நிமிஷத்துலேயோ என்னமோ 16K லைக்கு 800 கமெண்ட்டு. நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா, என்ன 2வது தானே உனக்கு என்னமோ பெருசாக சீன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃபீட்பேக் வரும். அதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஆனால் இன்னும் 2 நாளில் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நல்லா தெரியும். 2 நாள் கூட இல்லை, நாளைக்குலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். இந்த கமெண்ட்டுக்குள்ளேயே இந்த வீடியோக்குள்ளேயே கூட வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டேல இவ்வளோ சப்போர்ட் வரும். இத்தனை பேர் வந்து என் லைஃப் பண்ணாங்க. அதுதான் மெயின். இதில் 6 o'clock இவங்க 6 o'clock என்கேஜ்மெண்ட்டு, நான் 7 to 8 போஸ்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 11 o'clock வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணி இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் வரும்னு. அதான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும்னு நினச்சேன்.
ஆனால் இது மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், நல்ல விதமாக மாறணும். முக்கியமாக நிறைய பேர் சொன்னது வந்து எனக்காகலாம் சொல்லலை, நிறைய பேர் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட், ஒரு ஹைலைட்டான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போவாச்சும் அந்த அம்மாவோட மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து சொன்னது வந்து உங்கள் அம்மாவுக்காகவாச்சு அப்படின்னு. இப்போவும் நான் உடனே உங்கள் அம்மாவுக்காக டே 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 அப்படின்றாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அம்மாவும் ஒரு மிக முக்கிய காரணம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனா எங்களை விட அதிகமாக எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற எல்லாருமே, தனா வீட்டு சைடு எங்கள் வீட்டு சைடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ அதனால் இவ்வளோ சப்போர்ட் வரும், இத்தனை பேர் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு நான் ஸ்டோரிலையும் மன்னிப்பு கேட்டேன், நான் இப்போவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கல, எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுவீங்கன்னு நினச்சேன். இத்தனை பேர் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். சாரி, நான் தப்பாக நினச்சதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நல்ல விதமாக நினச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபோட்டோஸ் எடுக்கலையா, அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்திருந்தாங்க, நிறையா கேமரா எடுத்தாங்க. இப்போ எடிட் பண்ணி எங்கள் எடிட் போட்டு பார்ப்போங்க, கஷ்டப்பட்டு நல்ல நல்ல கிளிப்பாக சூஸ் பண்ணி எதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. கேமராவில் எடுத்த வீடியோவும் எல்லாமே இதாக போச்சு, என்னாச்சு, பிளர்ராக போச்சு. இதை எதுக்காக இதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன்னா, என் தம்பிக்காரன் இருக்கான்ல, அதுக்கும் வரேன். ஏன்னா அடுத்து டே நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு அவன் தம்பி யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லுவீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கேள்விக்கான பதிலெல்லாம் இருக்குது, அடுத்த விளாகில் போடுறேன், தயவு செஞ்சு இந்த டைமில் விட்டுருங்க. இது என்கேஜ்மெண்ட் மட்டும் பார்ப்போம். தம்பிக்காரன் இருக்கானே 1 TB ஸ்டோரேஜ் வச்சுருக்கான், கேமராவே ஆன் பண்ணல. ஏன் கேட்டால் உன் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்ததுனால இன்னொரு ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தது, நீ என் ஃபோனில் எடுன்னு சொல்லவே இல்லையே. ஏன்டா நான் மாலை மாதிரி ரைஸ் ஃபோட்டோ அப்படின்னா சொல்லுவேன், அவன் தானே எடுக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ராஜேஷை போய் கமெண்ட்டில் கேளுங்க, ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கல ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு. ஒரு போர்ட்ரேட்டில் சரி இவனுக்கு 2 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க, ஒருத்தன் கேமராவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். இவன் ஃபோனில் 4 போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட நல்ல போஸ்ட்டாக 4 போட்டிருப்பேன்ல. கணக்கு என்கிட்ட தான் இருக்கும். இந்த 50 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு 50 சின்ன பையன் ஆகிட்டேன். இதுக்குமே வழி இல்லை. நான் ஆனால் உண்மையில் என்ன நினச்சேன்னா, சரி சம்பிரதாயத்துக்கு ஒரு பிக் போஸ்ட் போட்டுக்கலான்னு தான் நினச்சேன். நீங்கள் கொடுத்த ஆதரவை பார்த்து தான் ஐயோ நல்ல ஃபோட்டோவாக எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதில் என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா, எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா, வந்து கொலாபுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பேர் டிஎம் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் வரோம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மദ്രാஸ் நம்ம சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேர் வந்து கேட்டாங்க. எங்கள் கொழுப்பு நாங்கள் வந்து வி ஹாவ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உருப்படியான எடிட்டர் இருக்கிறதுனால மேட்ச் பண்ணி தப்பிச்சிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வெறி ஆயிருப்பேன். 9 o'clock, ஆமாம் நான் 10 o'clock நினைக்கிறேன், போஸ்ட் பண்ணும்போது 11 ஆயிடுச்சு. உங்கள் கையால் இப்போ எப்படி ஹவு டு மூமெண்ட் அழுத்துங்க. இப்போ வந்து மணி வந்து 10:44. என் லைஃப்பில் 10 மணிக்கு மேலே போஸ்ட் பண்ணதுன்னா இன்றைக்கி தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க என்ன காரணம்னா இவங்க தான் காரணம். ஒரே நிமிஷம் பாருங்க, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் வரலையே, அண்ணா ஃபோட்டோ அண்ணா ஃபோட்டோ அண்ணா ஃபோட்டோ என்கேஜ்மெண்ட்டு என்ன ஃபோட்டோ வரல, ஃபோட்டோ வரல ஃபோட்டோ வரல ஃபோட்டோ வரல ஃபோட்டோ வரல ஃபோட்டோ வரல. இது வந்து நீங்கள் பார்க்குறது ப்ரைமரியில் மட்டும், அதுவும் இந்த 3 hours. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜென்ரலுக்குள்ளே போனீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கன்னா வெயிட்டிங், ஃபோட்டோ எங்கே ஃபோட்டோ எங்கே ஃபோட்டோ எங்கே ஃபோட்டோ எங்கே ஃபோட்டோ எங்கே எல்லாம் பாருங்க. இது ஜென்ரலில் மட்டும், அதுவும் இந்த 1 hourக்குள்ளே. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான், 3 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே, இந்த 6 நிமிஷத்துக்குள்ளே எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ எங்கேஜ்மெண்ட் 14 நிமிஷம் 15 நிமிஷம். ஒரே வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைமு என்ன போட்டிருக்கேன், 6 மணிக்கு மேலே தாங்க என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் கண்டிப்பாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு 319K வியூஸ். உங்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு வந்து 150K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போ 164K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நிஜமாக நிறைய நெகட்டிவிட்டி வரும்னு நினச்சேன், இன்னும் வரும் எனக்கு அதுவும் தெரியும்.
கண்டிப்பாக இந்த மூமெண்ட்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறத vlog-ஆ பதிவு பண்ணுவோம். பாருங்க என்ன எண்ணி காட்டு ஒண்ணுமே இல்ல. காட்டுக்குள்ள இருக்கா 10 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் வீட்டுக்கே வரல தூத்துக்குடியிலேருந்து வீட்டுக்கு வர்ற கேப்பில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது தான். அப்செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் உட்காந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அப்பா சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சு. சரி ஏதோ இது மேட்ச் பண்ணிடலாம் அப்படி. முதல்ல ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு. அதெல்லாம் நான் புத்திசாதம் இல்லாத பையன் மாதிரியே இருந்தேன். அப்படிதான் இருந்தேன். ஐயோ இதை போகிறோமா ஒரு இதில் கண்ணை முடிக்கா, ஐயோ ஒரு கண்ணை வெட்டியிருக்கா, அங்கே பார்த்துருக்கா இங்கே பார்த்துருக்கா, நான் கும்பிடும்போது இவ கும்பிடல, சாப்பிடும்போது செல்ஃபி எடுத்திருக்கோம், மண்டை பரட்ட மண்டையாக இருக்குது. இது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஃபோட்டோ கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்னும் ஆனால் கல்யாணத்துக்கு இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டீமாவது இறக்கிடணும், ஃபோட்டோகிராஃபி டீம் இறக்கிட்டு ப்ரோ கேமரா கையில் செல்லு வச்சுட்டு நாங்கள் வந்து ரசிகன் சேனலுக்குன்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அவங்கெல்லாம் கூட்டத்துக்குள்ளேயே விடாதீங்கன்னு சொல்லிட்டு 2-3 கேமரா டீம் இறக்கி விட்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். வேலைகள்லாம் கல்யாண வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மண்டபம் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டுமா அதுக்கப்புறம் தற்கூரி அப்படிதான். அதுக்கப்புறம் மறுபடி சமையலுக்கு எல்லாத்துக்கும் ஆள் பாய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது. கல்யாண டேட் எப்போ சொல்கிறோம் அதை சொன்னால் தானே இந்த விளாக் ஒர்க்கு இல்லையா? நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அதானே பார்ப்போங்க. சொல்லிடுவோமா சக்தி? கரெக்ட் தானே? அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் கேட்டது வந்து மேரேஜ் டேட் எப்போ அப்படிங்கிறது. அது தனுஷா அவங்க சொல்லுவாங்க. அக்டோபர் 27 ஐப்பசி 10ஆம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை கல்யாணம். முன்னாடியே வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுங்க. அதே மாதிரி எங்கள் ஊர் வந்து கிராமம் தாங்க, தங்குற வசதிலாம் பெருசாக கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏசி ரூமு ரொம்ப லக்ஸரியான இதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்றவங்க தாராளமாக வாங்க. சண்டேயோ அதுக்கு முன்னாடியே கூட வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். கரெக்டாக மறந்துடாதீங்க. அக்டோபர் 27 திங்கட்கிழமை ஐப்பசி 10ஆம் நாள் எங்களுக்கு கல்யாணம். மற்ற இதெல்லாமே பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் பண்ணலாம். அப்புறம் பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் இன்வைட் பண்ணுவோம் நேரில். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்மளோட கிளாஸ்மேட்டு, நம்மளோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களெலாம் பத்திரிக்கை கொடுக்கும்போது இல்லை பத்திரிக்கை இருக்குல்ல, நமக்குள்ளே இல்லை பத்திரிக்கை, நான் வந்துடுறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் நாங்கள் உங்கள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு இந்த பத்திரிக்கை வைக்கிறவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே நீங்கள் வந்து நம்மளுக்கு கிளாஸ்மேட் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கையான உறவுகள். ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். பத்திரிக்கை எங்களுக்கு வச்சாதான் நாங்கள் மதிப்போம் அப்படிங்கிறவங்க மற்றவங்க. நான் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கல. நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, எங்கள் நலனில் அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தயவு செஞ்சு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் டே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்கேஜ்மெண்ட்டான மறுநாள் நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு, அப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அந்த கிளிப்ஸையும் பாருங்கள், அந்த கிளிப்ஸும் அட்டாச் பண்ணுறோம். யாரென்று தெரிகிறதா? பெண்ணாவே நம்பி மாதிரி எனக்கு இன்னும் 3 மாசத்துல மணி தான் கட்டணுமா. அவங்களுக்கு வந்து இது பார்த்துக்கலாம், மாட்டுக்கு தானே தான் மணி கட்டுவாங்க. இது வந்து எங்களோட கல்யாணத்தன்னைக்கு மணி வந்து எனக்கு வந்து எனக்கு இன்னொரு தாலி தருவாங்கல்ல, அதோட சேர்த்து இதையும் சேர்த்து கட்டணுமா. கொஞ்சம் கூட குச்சி
தெரியுமா இல்லையா? சேலை கட்டி இருக்க, பெரிய பொம்பளையாட்டம் இருக்க. அவங்க பாரு வெட்டி வச்சுட்டு இருக்காங்களே, எல்லாரும் கொண்டு போய் கொடுந்தானே அவங்க கையில கொடுத்தாங்க. ஒரு பாத்திரமே சாப்பிடுறாங்க. ஏன் சித்தி எல்லார்ட்டும் கொண்டு போய் கொடுந்தானே கொடுத்தீங்க? உட்காந்து தின்னுட்டு இருக்குது பாருங்க. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் பக்கத்தில் இருக்கிற வர்த்தக ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அங்கே இருக்கிற சிவனணிந்த பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் நேமே வாய்க்குள்ளே வராது. அதை வாசிச்சக்கு அப்புறம் தான் ஓகே இப்போவும் எனக்கு வராது. என்னது வர்த்தக ரெட்டிப்பட்டி. அங்கே இருக்கிற சிவனணிந்த பெருமாள் அப்படிங்கிற சாமி தான் சிவனணிந்த அம்மன். சாரி, சிவனை அணைந்த அம்மன். அதான் சிவனணைந்த அம்மன். சிவனணைந்த அம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லா பூஜைகள்லாம் நடத்தி முடிச்சுட்டு அங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி கல்யாண டேட்டும் சொல்லி உத்தரவு வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எஸ், நல்லா இருக்குங்களா? நான் சவனேன்னு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். பின்னாடி பாரு, இது எலியும் கிடையாது, எலிப்புடியும் கிடையாது. சவனேன்னு வந்தேன். சுதார் உனக்கு மாங்கல்யம் கொடுத்துட்டாங்க, கல்யாணம் தான் எடுத்தது. சரி, ஓகே. இந்த விலாகில் இவ்வளோ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறோம். நிறைய பேர் நிறைய விதமாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அண்ணன் தங்கச்சின்னு சொன்ன நீங்கள் எப்படி கல்யாணம் அருவருப்பாக இருக்குது வாயால் சொல்கிறதுக்கு, எப்படி கல்யாண பேச்செல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நெக்ஸ்ட் விலாகில் ஆன்சர் பண்ணுறோம். எனக்கு வழி தெரியாது, ஊருக்காரங்க பேர் தான், யார் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த பட்டையை அழிச்சா திட்டுவாங்களோ? ஆமாம், சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருக்கு, நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே கிருபானந்த வாரியார் மாதிரி இருக்கும். சிவனடியார்கள் ஃபேமிலின்னு தெரிய வேண்டாமா? சம்மதமும் சம்மதம். மதம் எம்மதமும் சம்மதம் தான். எந்த அது மதம் மாதிரி எவ்விறைவனும் சம்மதம் தான். மணிக்கு வந்தோம். மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் எங்கே இருந்தோம்னா வர்ற வழியில எங்களை நிப்பாட்டி என்கேஜ்மெண்ட்டை விட என்கேஜ்மெண்ட் அப்புறம் நடந்த இந்த விஷயங்கள் தான் நிம்மதியாக இருந்துச்சு. என்றும் ரசிகர்களின் ரசிகளாக. நன்றி.